ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாலை 7 மணி பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பேலஸ் ஹோட்டலில் ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடக்குது. அந்த திருமணத்து ஃபுல்லாக ஒரு லைட்டை டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரியல் ஃப்ளவர்ஸால டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேலஸ், அழகாக இருக்கு. ரன்விஜியோட திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா செய்தித்தாள், டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே வருது. அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு மில்லியனர் கூட சொல்லலாம். அந்த அலங்காரத்துக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ரன்விஜய் திருமணம் பண்ணிக்கு போகிற பெண் மணமகள் வந்து ஒரு இளவரசி மாதிரியே இருக்காங்க. ரன்விஜய்க்கு வந்து ஒரு பெருமையா இருக்கு. தன்னோட உதடுகளும் தன்னோட கண்களால ஒரு பெருமையா இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு விசித்திரமான ஒரு பிரகாசமா இருக்கு அந்த இடத்துல. ரன்விஜய் அந்த திருமணத்திற்கு வேணும்னே ஒருத்தர் அழைக்கிறாரு. ரன்விஜயோட புன்னகைக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. அவர் தன்னோட முதல் மனைவி ரியாக்கு தன்னோட பத்திரிகை அனுப்பிச்சிருக்காரு. நம்ம வேற இவ்வளவு பரிதமா விட்டுட்டோம், வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்காரு. அந்த திருமணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது. அது ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா தங்க சரிகையில் ஆன புடவையும் 3 குழந்தைங்களும் வராங்க. 3 குழந்தைங்கள ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைங்களும் வராங்க. அவன் வந்த கொஞ்ச நேரத்துல அந்த ராயல் பேலஸ் ஹோட்டல்ல கூட்டம் எல்லாம் அப்படியே ஒரு அமைதி நிலவுது. இது யாரு, சியாவா, ரன்விஜயோட முதல் மனைவியா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்துல எல்லாருமே என் மணமகளை யாரும் பார்க்காம சியாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்றான், அந்த 3 குழந்தை கையை பிடிச்சிட்டு என்ன பண்றா, அழகா அந்த மண்டபத்துக்குள்ள இந்த 3 குழந்தையும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்தோடனே ரன்விஜயோட நண்பர்களா சொல்றாங்க, ஸ்ரீயா ரொம்ப அழகான தோட்டத்தோட வந்திருக்கா. அவளை பார்த்தா ஏழ்மையான மாதிரிலாம் இல்ல, ரொம்ப அழகாவும் ரொம்ப 3 குழந்தையோட வரா அப்படின்னு சொல்லும்போது ரன்விஜய்க்கு ஒரே கோவம் வருது. அவரோட ஈகோ தடுக்குது. இருந்தும் என்ன பண்றாரு, ஒரு புன்னகையால மறைக்கிறாரு. ஷியா என்ன பண்றா, அந்த திருமணத்துக்கு வந்துட்டு ஒரு முதல் சீட்ல என்ன பண்றா, ஒரு கார்னர்ல தன்னோட குழந்தைங்களை வச்சு உட்கார்றா. உட்கார்ந்துட்டே இருக்கும்போது என்ன பண்றா, தன்னோட பழைய நினைவுகள் ஷியாவுக்கு வர ஆரம்பிச்சது. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்றா, ஷியாவை திருமணம் பண்ணிருப்பார் ரன்விஜய் கபூர். ஷியா ஒரு நல்ல குடும்பத்து பெண். ஏனோ ஷியாவை பார்த்தாலே ஒரு ரன்விஜய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே கடுகடுன்னு விழுந்துட்டே இருப்பாரு. அவளை எப்பவுமே குறை சொல்லிட்டே இருப்பாரு. ஷியா கிட்ட ஒரு நாள் வந்து நீ வந்து அந்த பார்ட்டிக்கு நல்லாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, ரொம்ப கேவலமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்போ சொல்றாரு, நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டு வந்தேன், அந்த ட்ரெஸ்ல நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு, உன்னை பார்த்து என் நண்பர்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க, உனக்கு ட்ரெஸ் பண்ண தரல, ஒன்னும் பண்ண தரல, என் தகுதிக்கு நீ சரியானது கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ரன்விஜய் கபூர் ஷியா மேல வெறுப்பு இது பண்ணிட்டே இருந்தாரு. ஷியா மிகவும் அப்பாவியான பெண், எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு மலடி, உனக்கு குழந்தையே கிடையாது, உனக்கு இப்போ குழந்தை பிறக்கும் போறது கிடையாது அப்படின்றா. அப்போ சொல்வா, குழந்தைன்றது கடவுளா கொடுக்க வேண்டிய வரும், அதனால நீங்க ஏன் இப்ப அந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க அப்படின்னா, நீ ஒரு குழந்தை பெற்றெடுக்க கூட லாய்க்கு இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு தினதம் சித்திரவதை பண்ற மாதிரி ஷியாவை மனசால ஒரே நோவு அடிச்சுட்டே இருந்தாரு ரன்விஜய் கபூர். ஒரு நாளுமே ஒரு விஷயம் சொல்லும் போது ஷியா இதயத்துல ஒரு அம்பு தொலைச்சது போல் இருக்கு, தினம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவருக்கு தாயாகிறத பத்தி பேசணும்னா அப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு. அதை பத்திலாம் எனக்கு பேசக்கூடாது, எனக்கு தாயாகிற திறமை இருக்கு அப்படின்றாரு. அது அவனுக்கு இல்ல, அதனால அவனை டைவர்ஸ் பண்ண போறான், நீ ஒழுங்கு மரியாதை நீ எனக்கு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஷியாக்கு ஒரே அழுகியா வருது, வேதனையா வருது. இப்போ கையெழுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்றா, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல சொல்றா, உலகம் வந்து உங்க பேர் மட்டும் தான் அறிஞ்சிருக்கும், கண்டிப்பா உலகம் என் பேர் அறிகிற அளவுக்கு நானும் வாழ்க்கையில முன்னேறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா சொல்றா. அப்ப ரன்விஜய் கபூர் கண்டில சொல்றாரு, வரும் வரும் எப்படி வரும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னால தாயே ஆக முடியாது அப்படின்றது, தாய் ஆகிறதுக்கு என்னால முடியும், கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றா. ஆமா ஆமா, கிழிச்சிட்ட 4 வருஷமா ஒன்னும் உன்னால கிழிக்க முடியாது, இப்ப இதுக்கப்புறம் ஆக போறியா, டைவர்ஸே வாங்க போறேன், இதுக்கப்புறம் நீ எப்படி தாயாக போறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ கண்ணுல வந்து கண்ணீர்லாம் வரல, கையெழுத்து போட்டு ரொம்ப ஒரு வேகமா வந்துடுறா. தன்னோட தாய் வீட்டுக்கு போறா. தாய் வீட்டுக்கு போறனே, ஷியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காய் கேட்கறாங்க. என்ன அப்பா சொல்றா, அம்மா ரன்விஜய் என்ன ஒரு நாளும் துன்புறுத்திட்டு தான் இருந்தாரு, நான் நல்லாவே இல்லை, என் வாழ்க்கை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு குழந்தைன்னு எப்போதுமே என்னை கொடுமைப்படுத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றா. அப்ப அம்மா வந்து நிறைய ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ரன்விஜயோட நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்றாங்க. நான் தாயாகவே தகுதி இல்லைன்னு என்னை எப்பவுமே குத்தி காமிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா சொல்றாரு. அப்ப அம்மா சொல்றாங்க, ரிசியாவுக்கு நீ மத்தவங்க வார்த்தையால உன்னை அடையாளம் காணக்கூடாது, நீ உன் வார்த்தையால தான் அடையாளம் காணணும், அதனால மத்தவங்க சொல்றதால நீ அப்படி அழக மாட்டேன், அவர் சொல்றது நினைச்சு வருத்தப்படாத, நீ நல்லா இருப்பமா, நீ எதுவும் வருத்தப்படாத அப்படின்றாரு. சியாவுக்கு இருந்தாலும் ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு வாரம் கழிச்சு ஷியாவுக்கு ஒரு கால் வருது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க தாயா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷியாவுக்கு ஒரே சந்தோஷம், கண்ணந்து கண்ணீர் வருது. ஐயோ நான் நிஜமாவா நிஜமான்னு கேட்கிறேன். ஆமா நிஜமாகறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரே சந்தோஷமா பாக்குறா. சில நாட்கள் என்ன பண்றா, ஒரு 3 குழந்தைகள் தாயாகிறா. அந்த 3 குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா 2 பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஷியா தன்னோட குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப ரன்விஜய்க்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஷியா போன சில மாதங்களே என்ன பண்றாரு, மீண்டும் ஒரு 2வது திருமணம் பண்றாரு. ரியான்ற பெண்ணை திருமணம் பண்றாரு. அதுவும் ஒரு தொழிலதிபரோட மக அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரன்விஜய்க்கு அப்புறம் நினைக்கிறாரு, நமக்கு அந்தஸ்து தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ரியாவை மணக்கிறாரு. இதுக்கு இடைப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷியா தன்னோட 3 குழந்தைங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அதாவது அவளுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அந்த 3 குழந்தைங்களுக்கு பட்னி போடாம நல்லபடியா பாத்துக்கிறாங்க. வீட்டுல டியூஷன் எடுத்துட்டு சியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியே பாத்துட்டே இருக்காங்க. அப்ப சியாவோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அம்மா எனக்கு புது துணியே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு சியா என்ன பண்றா, உனக்கு வானத்துல ஜொலிக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வாங்கி
போட்டு உனக்கு நான் துணி அம்மா தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சியா என்ன பண்றா, தனக்கு உணவு இல்லைனா கூட தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு தாராளமா இருக்கணும்னு நினைக்கிறா. அப்போ தன்னோட காதுல போட்டிருக்க கம்மல் அடக்க வச்சு மறுநாள் என்ன பண்றா, குழந்தைங்களுக்கு எல்லாம் இரவோட இரவா பண்ற ஒரு நல்ல ஆடைகளை வாங்கி தரா. இதுக்கிடையிலே ரன்விஜய் கபூரோட இரண்டாவது மனைவிட்ட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இல்லாம இருக்காங்க. எப்பயுமே இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. ரியா எப்பவுமே பணத்தை நோக்கியே பயணிச்சிட்டு இருக்காங்க. உறவு கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க அப்படின்னு எப்பவுமே கோபமா இருக்காரு ரன்விஜய் கபூர். ரன்விஜய் கபூர் இரண்டாவது மனைவி மேல எப்பவுமே கோபமாவே இருக்காரு. இதற்கு இடைப்பட்டத்துல ஷியா தன்னோட குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க. தன்னோட குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல கேட்கறாங்க. ஒரு குழந்தையுமே ஒரு பரிசு வாங்கிட்டு இருக்கும். ஷியா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்ப யோசனை பண்றா, இந்த குழந்தைங்களை அவ்வளவு அழகா சாதிச்சிருக்கே, இதை பார்க்க ரன்விஜய் கபூருக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ள நினைக்கிறா. வீட்டோட பொறுப்பு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம டியூஷன் எடுத்து மட்டும் சம்பாதிச்சா இனிமேல் சம்பாதிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தாயா நான் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா. சரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறா. ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அப்ளை பண்றா. அவங்க நேர்காணல கேட்கறாங்க, ஏன் நீங்க இவ்வளவு நல்லா வேலை செய்யல அப்படின்னா, இல்ல என் குழந்தைகளுக்கா நான் வேலை செய்யல, என் குழந்தைங்களுக்கு ஒரு தாய் தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் வேலை செய்யல அப்படின்றாங்க. நான் வீடு குடும்பம் குழந்தைங்க தான் வாழ்ந்துட்டேன், அந்த ஒரு விஷயத்துக்காக வேலை இல்ல, பிஸியா இருந்தேன், இப்போ நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த ஆபீஸ்ல என்ன சொல்றான் அந்த நேர்காணல, பாருங்க மேடம் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, நம்மளோட ஆபீஸ்ல ஒரு கூர்மையான இருக்கவங்க மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்றா. அப்ப அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன நினைக்கிறா சியா, நான் ஏன் சொந்தமா ஒரு தொழில் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கைவினை பொருட்களும் ஆடைகளும் நம்ம உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயமா அவ செஞ்சுட்டு இருக்கா. இதை செஞ்சு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம் நினைக்கிறா. ஏன்னா முதல்ல அவளுக்கு எந்த வித சேல்ஸும் ஆகல. சில பொருட்கள்லாம் அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. அப்ப குழந்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, எல்லாம் நல்லா ஓடுமா, நீங்க வேதனைப்படாதீங்க, நான் பேக்கிங் பண்ணி தரேன், நான் ஸ்டிக்கர் ஒட்டுன்னு ஒரு குழந்தை சொல்லும் போது சியாக்கு நல்ல ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. சியா என்ன பண்றா, சரி நம்ம குழந்தைங்களே இவ்வளவு அழகா ஊக்கப்படுத்துறாங்களா, நம்ம இன்னும் இந்த தொழிலை மேம்படுத்தி செய்யணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட சியா என்ன பண்றா, தொடர்ந்து தன் குறைந்த உழைப்பை போட்டுட்டே இருக்கா. ஒரு நாள் அவளுக்கு நல்ல சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அவளோட ஆடைகள் எல்லாமே வித்தியாசமா நேர்த்தி ரொம்ப அழகா இருந்தது. ஒரு நாள் ஒரு பிரபலமான ஒரு ஃபேஷன் டிசைனர் கம்பெனில ஒரு ஆஃபர் வருது சியாவுக்கு, நீங்க இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷியான்னு நினைக்கிறா, இதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு படிப்படியா என்ன பண்றாங்க, சியாவோட பேர் சந்தையில பரவ ஆரம்பிச்சது. ஒரு சிறு தொழில் முனைவர் மட்டுமா இருந்தாங்க, இப்ப பெருந்தொழில் முனைவரா ஆகிட்டு வராங்க. வணிக பெண்ணாவும் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஷியா. ரியாவோட உறவுல இப்ப ரன்விஜய் கபூருக்கும் ரியாவோட உறவுல கசப்பு ஏற்பட்டே இருக்கு. எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு. என்னைக்குமே தாங்கிட்ட நிறைய பணம் இருக்க திமிர் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ரியாக்கும் ரன்விஜய் கபூருக்கும் எந்த ஒரு விஷயத்துல ஒத்தே வரல. ரியாவோட மென்டாலிட்டியும் ரன்விஜய் கபூரோட மென்டாலிட்டியும் வேற வேற மாதிரி இருக்குன்றதால என்ன பண்றாங்க, ரன்விஜய் என்ன பண்றாரு, ரியாவையும் டைவர்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. இடைப்பட்ட காலத்துல சியா தன்னோட தொழிலை ரொம்ப பெரிய நிறுவனமா உருவாக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பிராண்ட் இப்போது உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. ஒரு ஒற்றை தாய் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் சியாவை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறாங்க. மில்லியன் கணக்கான பெண்கள் சியாவை பார்த்துட்டு ஒரு உத்வேகமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சியாவை சில பேர் கேட்கறாங்க, நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பாளர் கேட்கும்போது, நான் பலமுறை தோத்துருக்கேன், நான் ஜெயிச்சதே என் பிள்ளைங்களுக்காக தான் ஜெயிச்சேன், என் பிள்ளைங்க தான் எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க, அவங்களதான் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேறன்னு சொல்லிட்டு சியா சொல்றா. ரன்விஜய் கபூருக்கும் ரியாவுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இரண்டாவது திருமணம் முடிவு அடைஞ்சிருச்சு, டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, மூன்றாவது திருமணம் நடக்குது. அந்த மூன்றாவது திருமணம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா, இது மிகப்பெரிய தொழிலதிபரோட மகள், மிகப்பெரிய வணிகரோட மகள். அப்ப இந்த சமயம் என்ன பண்றாங்க, சியாக்கும் ஒரு பத்திரிகை அனுப்புறாரு ரன்விஜய் கபூர். இதை பார்த்த உடனே சியா யோசனை பண்றா, கண்டிப்பா இது நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த திருமணத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சிட்டே இருக்கா. அந்த திருமணத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல சியா தன்னோட 3 குழந்தைகளோட சேர்ந்து போறாங்க. அப்ப செக்யூரிட்டிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, கிடுகிடுன்னு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண பாத்தீங்க அப்படின்னா சியா தன்னோட 3 குழந்தைகளோட கார்ந்து இறங்கி வராங்க. சியா பார்க்க மிகவும் அழகா இருக்காங்க. அவங்களோட 3 குழந்தைகளும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்க. அவங்க பார்த்த உடனே அந்த இடத்துல மண்டபமே ஒரே வாயடிச்சு போயிடுது. ரன்விஜய் கபூரோட முன்னாள் மனைவி சியா தானே, இது சியா தானே, இவ்வளவு அழகாயிட்டாங்க, பிரபல ஃபேஷன் டிசைனர் ஆயிட்டாங்களே, இவங்க தானே, அது இவங்களா நிறைய பேர் பற்றி கேட்கறாங்க. அப்ப அதை பார்த்து ரன்விஜய் கபூர் ஒரே அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம ரன்விஜய் கபூரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க, உன்னோட முன்னாள் மனைவி ஷியா வந்திருக்காங்க, அவங்க முந்தி மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப பார்க்க மாடர்னாவும் அழகாவும் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம தன்னோட 3 குழந்தைகளும் வந்திருக்காங்க அப்படின்னும் போது ரன்விஜய் கபூருக்கு கோவம் இருக்கு மனசுக்குள்ள, இருந்தாலும் சிரிச்சுட்டே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்ப சியாவை நேரடியா பார்த்து ரன்விஜய் கபூர், நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க அடிக்கடி சொல்வீங்களா என்னால தாயாக முடியாது, நீங்க சொல்வீங்க இல்லையா, நான் தாயாகிட்ட 3 குழந்தைகள் நான் தாயின்னு சொல்லிட்டு காமிச்சு போறாங்க. பார்த்த உடனே ரன்விஜய் கபூர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறார் தன் மனைவி சியா கிட்ட. ஏன்னா அவரால் பேச முடியாம தொண்டை அடைக்குது. ஏன்னா அது காலம் கடந்துருச்சு. ஏன்னா அடுத்த திருமணத்துக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. மணமகளும் அங்க காத்துட்டு இருக்காங்க. அப்ப தன் மனைவியை நினைச்சிட்டு என்ன பண்றாரு, நம்ம யாரும் கேவலமா நினைச்சிட்டோமோ, அவங்க இன்னைக்கு வாழ்க்கையில பெருசா முன்னேறி இருக்காங்க, நம்ம யாரும் கேவலப்படுத்தி பேசக்கூடாது, நம்ம யாரும் தாழ்வா நினைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிறாரு. சியாவோட வாழணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா சியா அவரை புறக்கணிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சியா ஒரு நல்ல தண்டனை கொடுத்திருக்காரு ரன்விஜய் கபூருக்கு. ஏன்னா மறு திருமணம் சியா செய்யாம ஒரு திருமணத்தோட தன் குழந்தைங்களோட மிகவும் அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும்
சியாவும் பேரரசை பிடிச்ச கணவரோட இல்லாம தன் 3 குழந்தையோட இருக்கிறதா நிம்மதின்னு சியாவும் முடிவு எடுத்திருக்காங்க. சியாவோட முடிவு எந்த விதத்துல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.